ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tinymyshkin. இன்றைக்கி நம்ம பேப்பர் வச்சு எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 11x11 சென்டிமீட்டர் இருக்க ஒரு பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. 11 சென்டிமீட்டர் தான் எடுத்து பேக் செய்யணும்னு இல்லை, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். பேக் பெருசாக வேணுன்னா சைஸ் பெருசாக எடுத்துக்கலாம், சின்னதாக வேணுன்னா சின்னதாக எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு குட்டி பேக் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். பேப்பரோட ஒரு சைடு கார்னரை 1 சென்டிமீட்டர் அளவு மடிச்சுட்டு நான் ஒட்டியிருக்க மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கோங்க. 2 நிமிஷம் காஞ்சோடனே நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. பேப்பர் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு சென்டிமீட்டர், அந்த 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம மடித்து வச்சுக்கணும். நான் மடிச்சிருக்க மாதிரி மடிங்க. மடிக்கிறதுலாம் விஷயம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக மடிச்சிங்கன்னா பேக் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். எல்லா இடத்துலையும் கரெக்டாக நீவி விட்டுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி அந்த மடித்ததை உள்பக்கமாக தள்ளி விடுங்க. உள்பக்கமாக தள்ளி விட்டு நீவி விடுங்க. ஒரு சைடு செஞ்சால் அதை எதிர்க்க சைடும் செய்யணும். நான் பண்ணுற மாதிரி 2 சைடும் பண்ணிக்கோங்க. நல்லா மடிச்சுக்கோங்க. நீங்கள் மடிச்சிருக்கிறது நான் மடிச்சிருக்க மாதிரியே வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 3 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 3 சென்டிமீட்டர் தான் மார்க் பண்ணணும் இல்லை, 2 சென்டிமீட்டர் கூட மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த கோடு போட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா மடிச்சுக்கிட்டு கார்னர் சைடை 2 சைடையும் சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோல்ட் பண்ணியிருக்க மாதிரியே 2 கார்னர்ஸ்லேயும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நல்லா மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதில் தான் விஷயம் இருக்குது. நீங்கள் இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா பேக்கோட அடிப்பகுதி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த 4 சைட் கார்னர்ஸும் நீவி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நீவி விட்டால் தான் உங்களுக்கு பேக்கோட அடி சைடு கரெக்டாக இருக்கும், ஷேப்பாக இருக்கும். 4 சைடுமே நல்லா மடித்தோடனே நீவி விட்டுக்கோங்க நல்லா. அப்புறம் அந்த டாப் சைடு கார்னரை லைட்டாக மடிச்சுக்கோங்க. ஒரு சைடு பண்ணால் ஆப்போசிட் சைடும் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு உள்ளே நல்லா சீட்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஒட்டுற மாதிரியே கம்மு போட்டு 2 சைடும் நீங்களும் ஒட்டிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் காயட்டும். இப்போ கிட்டத்தட்ட அரை பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கைப்பிடி தான் வைக்கணும். கைப்பிடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரம்பத்தில் 3 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி ஒரு ஷீட் கிழிச்சோம் இல்லையா, அந்த ஷீட்டை எடுத்து 2ஆக கிழிச்சிக்கோங்க. ஏன்னா 2 கைப்பிடி வருது இல்லையா, அதுக்காக அந்த கிழிச்ச ஷீட்டை ஃபஸ்ட்டு ஒரு சைடு மடிச்சுக்கோங்க. மடித்து கம்மு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. 2 சைட் ஷீட்டும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஷீட் 2 நிமிஷம் காயட்டும். காஞ்ச உடனே இதில் ஒரு சின்ன வேலை இருக்குது. இந்த ஷீட் கொஞ்சம் பெருசாக இருக்கனால, அதாவது நீளம் அதிகமாக இருக்கனால 2 சீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு டிசைன் பண்ணலாம். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைப்பிடிக்கு 2 சைடும் கம்மு தடவி பேக்கில் உள்பக்கமாக நான் ஒட்டுற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. ஒட்டுறது கொஞ்சம் பார்த்து ஒட்டுங்க, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸ்கேல் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க, அது நல்லா ஒட்டட்டும். இப்போது இன்னொரு கைப்பிடியும் நான் முன்னாடி ஒட்டி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. பேக் கைப்பிடி 2 சைடும் ஒட்டியாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் காயட்டும். கைப்பிடி நீளமாக இருக்குன்னு ஒரு சின்ன பிட்டு நம்ம கட் பண்ணோம்ல, அந்த கட் பண்ண பிட்டை கம்மு போட்டு நான் ஒட்டியிருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் வேறு மாதிரி கூட ஒட்டிக்கலாம். நான் எக்ஸ் மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ அந்த ஸ்டிப்பு மேலே கம்மு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு பீட்ஸ் டிசைன் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணால் பேக் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மினியேச்சர் குட்டி ஹேண்ட்பேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நியூஸ் பேப்பரில் பண்ண குட்டி பேக். இது ஏற்கனவே நான் ஒரு ப்ளூ கலர் பேக் செஞ்சு வச்சுருக்கேன். இது கைப்பிடி மட்டும் வேறு எதுவும் வச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீளத்துலேயும் அகலத்துலேயும் அப்ராக்சிமேட்டாக 1 சென்டிமீட்டரும் 1.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கோட சைஸ் பொறுத்து நீங்கள் அளவு முன்ன பின்ன வச்சுக்கலாம். பீட்ஸ் மாலையை ஊசியால் ஃபஸ்ட்டு கோத்துக்கோங்க. கோத்ததுக்கப்புறம் வெளிப்பக்கமாக அந்த பேப்பரில் வச்சு உள்பக்கமாக முடிச்சு போடுங்க. இது கைப்பிடி ஃபேன்சியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பீட்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை,
வேறு ஏதாவது பீட்ஸ் கூட நீங்கள் எடுத்து வச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போது இன்னொரு கார்னரையும் அதே மாதிரி வெளிப்பக்கமாக ஊசி வச்சு குத்து உள்பக்கமாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்க மாதிரியே நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க நூலை வந்து நம்ம கட் பண்ணிடலாம், இல்லை அப்படியே கூட விட்டுடலாம். இப்போ ஒரு சைடு வந்து கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கோங்க. டிசைன் கைப்பிடி வச்ச பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நான் பண்ண இன்னொரு நியூஸ் பேப்பர் பேக். இது ஏன் உங்களுக்கு காமிச்சேன்னா இது வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். உள்ளே வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். அதனால தான் இது உங்களுக்கு காமிச்சேன். நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேகுக்கு வந்து கைப்பிடி வந்து வேறு மாதிரி பண்ணலாம். அதாவது அந்த ஷீட்டை வந்து நல்லா நம்ம வந்து முறுக்கிக்கலாம். அதாவது நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடும் ட்விஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நல்லா முறுக்கிக்கோங்க. முறுக்குன கைப்பிடியில் 2 சைடும் கம்மு போட்டு நான் பண்ணுற மாதிரி நீங்களும் ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த பேக்கில் ஒட்டும்போது அதை கரெக்டாக வந்து ஒட்டும். இந்த கைப்பிடியை ஒரு 2 நிமிஷம் காய விடுங்க. கைப்பிடி கார்னரில் 2 சைடும் கம்மு ஒட்டி இப்போ நம்ம அந்த பேக்கோட ஒட்ட வேண்டியது தான். அவ்வளோதான் குட்டீஸ், ரெடி ஆயிடுச்சு பேப்பர் பேகு. இது வந்து ரோப்பு வந்து அதாவது கைப்பிடி வந்து முறுக்கி வச்சு நம்ம பண்ணுற பேகு. இது ஒரு மாடல் தான். இதுவும் நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸ்கேல் வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. அப்போ தான் அதை வந்து கரெக்டாக ஒட்டும். இன்னொரு சைடும் அதே மாதிரி கைப்பிடி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது என்ன மாதிரி பேகுன்னா அதாவது கைப்பிடி வந்து நல்லா முறுக்கு மாடலில் இருக்கும். அதாவது பேப்பரை வந்து முறுக்கி வச்சு ஒட்டியிருக்கோம். நம்ம பண்ண பேக்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணது சாதா பேகு. அடுத்து வந்து கைப்பிடியை வந்து நம்ம முறுக்கி வச்சு பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பிங்க் கலர் பேக்கில் சைடில் வந்து பீட்ஸ் ஒட்டியிருக்கோம். அடுத்து ப்ளூ கலர் பேக்கில் கைப்பிடியே வந்து பீட்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண 4 விதமான பேக்ஸு. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.